ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 உபதேசங்களை எல்லாம் சேவித்து வரக்கூடிய நான் இன்று திருக்கார்வானம் என்று சொல்லக்கூடிய உபதேசம், இதுவும் 4 உபதேசங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பெருமாளை பற்றி தான் பேசுகிறது. திருக்கார்வானம் என்று ஏன் பெயர் வந்தது? திருமங்கையாழ்வார் ஒரே பாசுரத்தால் இந்த பெருமாளை போற்றி பாடியுள்ளார். இந்த பெருமாள் ஏன் திருக்கார்வான பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார்? எம்பெருமான் நீலமேக சியாமலம், அதாவது அற்புதமாக நீலமும் கருமனும் கலந்த திருவேணி கொண்டவன். மிக அற்புதமாக சொல்லுவார்கள். நாம் மழை வேண்டி மேகங்களை திரித்தால் வெண்மையான மேகங்கள் மழையை தராது. ஆனால் மழை தரக்கூடிய மேகம் எப்படி இருக்கும்? கருவையாக இருக்கும். அந்த கார் மேகத்துக்குள்ளே நீர், அதாவது மழை நீர் பொருந்தி இருக்கும். அது அப்படியே வந்து பொழிய ஆரம்பிக்கும் போது அந்த கார்மேகம் மறைந்து நீராகவே நமக்கு கிடைக்கும். வளம் செழிக்கும் தேசத்திலே. இப்படி எம்பெருமானாக விளங்குபவனுக்கு கார்மேக வண்ணன் என்று ஆழ்வார் பெயர் சூட்டி அழைக்கிறார். இந்த எம்பெருமான் என்ன செய்வான்? கார்மேக திருமேனியாக இருந்தாலும் கருணையோடு விளங்கக்கூடியவனாக சேவை சாதிக்கிறார். இந்த எம்பெருமானை நான் இல்லத்திலே பிதிக்க வேண்டும், உள்ளத்திலே வைத்து கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த எம்பெருமான் கார்மேகத்திற்குள் இருக்கக்கூடிய மழை போலே நமக்கு அருளை தரக்கூடியவன். மனிதனாக நாம் பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவியிலே ஆத்ம சாட்சா்காரமான பெருமாளை நாம் காண வேண்டும். பரம யோகிகளுக்கு மட்டுமே அந்த அற்புதமான தரிசனம் கிட்டும் என்று சொல்லுவது உண்டு. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தவம் புரிய வேண்டும், எம்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும், சரணாகதி செய்ய வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை காண வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும். இப்படி நல்லதையே கேட்டு, நல்லதையே சிந்தித்து, நல்லவர்களையே பார்த்து நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நாராயணனுடைய அருள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அதுவும் இந்த எம்பெருமானுக்கு கருணை என்பது எல்லையற்றதாக பேசப்படுகிறது. அந்த கருணையை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டுமென்றால் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக விளங்க வேண்டும். ஒரு சிலர் மாணவர்கள், குறிப்பாக சில ஆசிரியர்கள் மாணவனை சரியான பாதையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கடுமை காட்டுவார். சமயத்திலே தண்டிக்க கூட செய்வார். அதனால் நாம் அந்த ஆசிரியரை குறை சொல்வது ஏற்க இயலாத உண்டு. காரணம் என்ன? அந்த மாணவன் நல்நிலை பெற வேண்டும், தேர்விலே உயர வேண்டும், வாழ்விலே உயர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியர் கண்டிப்பு காட்டுகிறார், தண்டிக்கவும் செய்கிறார். இதனாலும் அதனை ஏற்றுக்கொண்டு பயத்தோடு பக்தியோடு தன் பணியை செய்யும் பொழுது அவன் வாழ்விலே உயர்ந்து விடுகிறான். ஒரு இல்லத்திலே, குடும்பத்திலே தாய் தந்தை என்று இருந்தால் ஒரு குழந்தை தந்தையை விட தாயினிடத்திலே அன்பு செலுத்தும். தந்தை என்றால் ஒரு 2 அடி தள்ளியே நிற்கும். காரணம், அவர் கோபப்படுவார். ஒரு விஷயத்தை சொன்னால் சரி என்று உடனடியாக சொல்ல மாட்டார் என்பதனால் அம்மாவிடத்தில் சென்று தனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் நடக்க வேண்டும், நான் இங்கே செல்லப் போகிறேன், அதற்கு அனுமதி தர வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஒரு பூங்காவிற்கு செல்கிறோம், இப்படியெல்லாம் செல்லும் பொழுது அதற்கான அனுமதியை தரக்கூடியவர் தந்தையாகத்தான் விளங்குவார். எனவே தந்தையினிடத்திலே அனுமதி கேட்டுத்தான் தாய் தன்னுடைய அன்பால் பொருத்துவார். இதைத்தான் புருஷகாரம் என்று வைஷ்ணவம் பேசுகிறது. மகாரிஷியினிடத்திலே நாம் சரணாகதி செய்யும் பொழுது பெருமாளிடத்திலே சென்று அவள் புருஷகாரம் செய்து, இந்த குழந்தை இப்படியான ஒரு நல்ல நிலையிலே வர வேண்டும், நீர் என் பொருட்டு அந்த குழந்தையை அருள்பாலிக்க வேண்டும் என்பாளாம். இல்லையே, ஒரு பிறவியிலே பல பாவங்களை செய்திருக்கிறது, இந்த பிறவியிலும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறது, எதற்கு இந்த குழந்தைக்கு நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது தாயார் மகாலட்சுமி சொல்லுவாளா, இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்களே இல்லையே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த குழந்தையின் மீது கோபம் காட்ட வேண்டும் என்று சொல்லி மகாலட்சுமி தான் பெருமாள் மனதை மாற்றி நமக்கு பேருபகாரம் செய்வாளாம். அப்படியாக இந்த கார்மேக வண்ணங்கள் தாயாரை முன்னிட்டு நாம் சரணாகதி செய்யும் பொழுது நமது பாபங்கள் எல்லாமே அகன்றுவிடும்.
தோஷங்கள் எல்லாமே மறைந்துவிடும். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி நான் எக்காலத்திலும் கனவிலும் கூட தவறு இழைக்க மாட்டேன். தீமையை பிறருக்கு செய்ய மாட்டேன் என்று சபதம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி சபதம் செய்து கொண்ட பிறகு மீறி எந்த இடத்திலும் தவறு செய்யாமல் இருப்போமேயானால் அவருடைய மொத்த பாவங்களும் அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த கார்மேக வண்ணன் திரு கார்வானம் என்று சொல்லக்கூடிய பெருமாளிடத்திலே அப்படியான உறுதிமொழியை கொடுத்து சரணாகதி செய்யும் பொழுது இதுகாரும் நாம் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் இஷ்டங்களாகவே மாறிவிடும். கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போய் நாம் எதை நோக்கி பயணப்படுகிறோமோ அந்த பயணம் வெற்றி பயணமாக மாறிவிடும். அதை தருவதற்காகவே கார்மேக வண்ணனாக திரு கார்வான பெருமாள் இங்கே காத்திருக்கிறார். நாம அந்த எம்பெருமானை சென்று வழிபட்டு மனதில் இருக்கக்கூடிய கட்டங்களெல்லாம் மாறி மகிழ்ச்சியான நிலை வருவதற்கு அந்த எம்பெருமானின் பொற்பாதம் சரணாகதி செய்யும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.